அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் ஒரு புதிய சேனல். இதிலிருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை பெண் மனம் அப்படிங்கிற ஒரு படித்ததில் பிடித்த கதை. கேட்கலாமா? நல்லா விசாரிச்சுட்டியா தீபு? முரளி கேட்டபோது, ஆமாங்க, ஜெயராணி அக்கா கூட சொன்னாங்க, நல்ல பொண்ணு தானா. ஆமா, யாருதான் நல்லவங்க இல்ல, எல்லோரும் நல்லவங்க தான், தப்பு பண்ண சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும். முரளியின் இந்த அதிருப்தி கோபத்தின் காரணம், அவனும் மனைவி தீபுவும் வேலைக்கு செல்கின்றனர். அவர்களின் 3 வயது குழந்தை மீனு எல்கேஜி படிக்கிறாள். அவளுக்கு மதிய உணவு ஊட்ட ஒரு ஆளை நியமிக்க வேண்டிய கட்டாயம். இதற்கு முன்பு அமர்த்தப்பட்ட பெண் வந்த 2 மாதங்களில் குழந்தைக்கு ஊட்டச் சொல்லிக் கொடுத்த சிற்றுண்டிகளையும் முட்டைகளையும் தானே அதிகம் தின்றுவிட்டு ஒரு சுற்று குண்டடித்து விட்டு மாட்டிக்கொண்டதும் ஊரை விட்டே ஓடிப்போனாள். ஆனால் அவள் கூறி சென்ற காரணமோ பெங்களூர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்கு என்பதுதான். ஒரு வாரம் சென்ற பின்னர்தான் சிரமம் மிகுதியாக தெரிகிறது. வேலைக்கு செல்லும் தம்பதியர் பல இடங்களில் தேடியும் பலனில்லை. ஆயாவை தேடுவது அத்தனை கஷ்டமாக இருக்கிறதே. இன்றுதான் வேறு ஒரு பெண் வேலைக்கு கிடைத்திருக்கிறாள். அதற்குத்தான் சந்தர்ப்பம் கிடைக்காத வரை எல்லோருமே நல்லவங்க தான் என்று முரளியின் கோபம் வெடிக்கிறது. பின்னென்ன, மனிதர்கள் சூழ்நிலை வசமானவர்கள் தானே. வாய்ப்பு கிடைக்காத போது மனிதருக்குள் ஒளிந்திருக்கும் மிருகங்கள் வெளியே வருவதில்லை. சாதகமான வாய்ப்பு கிடைத்தால் அடித்து துவம்சம் செய்து சர்வாதிகாரியாக மாறிவிடும் மனித மனதை சரி செய்வது எப்படி? முரளிக்கு தெரியவில்லை. அன்று மாலை குழந்தையும் இவர்களும் வீட்டில் இருக்கும்போது ஜெயராணியும் ஆயா வேலைக்கு புதிதாக சேரும் சுமதியும் வருகின்றனர். குழந்தையிடம் சுமதியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாள் தீப்தி. பாப்பா குட்டி, இந்த ஆண்டி தான் நாளையிலிருந்து உனக்கு லஞ்ச் ஊட்டி விடுவாங்க. சரிம்மா என்றபடி கார்ட்டூன் பார்க்க ஓடி போகிறது குழந்தை. சாப்பாட்டை காலையிலேயே செஞ்சு பாப்பா பேக்லயே கொடுத்துருவோம். மதியம் நீங்க போய் ஊட்டிட்டு வந்தா போதும். இது தீப்தி. நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க முரளி தம்பி என்றாள் ஜெயராணி. என் குழந்தைய அன்பா பாத்துக்கோங்க என்று சொல்ல வேண்டும் போல தோன்றியது. இதெல்லாம் நாம சொல்லித்தான் இன்னொருத்தருக்கு வரணும்னா அது சாத்தியமற்றது என சிந்தனை எழ கனத்த மனத்தோடு ஒன்றுமில்லை என்கிறான். 10 நாட்கள் ஓடிவிட்டிருந்தன. அன்று குழந்தையின் பள்ளிக்கூடம் பக்கம் போவதற்கு முரளிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது மதிய சாப்பாடு வேலையும் கூட. குழந்தையை பார்ப்பதை விட அதற்கு எப்படி சாப்பாடு ஊட்டுகிறாள் இந்த புது ஆயா என்பதை பார்ப்பதற்காகவே பள்ளிக்குள் நுழைகிறான். அதோ மீனு. அவளுக்கு ஊட்டுவதற்கு தயாராக முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸ். அதில் இருந்து சாம்பார், ரசம், வெள்ளை சாதம், வெண்டைக்காய் வதக்கல், வெள்ளரிக்காய் சாலட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாய் குழந்தை சாப்பிடும் அளவு மட்டுமே. முரளியை பார்த்ததும் ஹாய் அப்பா என்றது குழந்தை. மெல்ல எழுந்த சுமதியோ தர்ம சங்கடத்தை தன் முகத்தில் பரவ விட்டிருந்தாள். டிஃபன் பாக்ஸை பார்த்தவன் திகைத்து நின்றான். காலை 7:30 மணிக்கு சமைக்கப்பட்ட ஒரே ஒரு பொரியலில் பிசையப்பட்ட ஆறிப்போன ஒரு கப் சாதம் தானே தனக்கும் தீப்திக்கும் குழந்தை மீனுவுக்கும். இது எப்படி இத்தனை சூடாய், இத்தனை கிண்ணங்களில், அதுவும் இவ்வளவு வகை வகையாய்? வாசனையை கொண்டு பார்த்தால் சுவையாகவும் இருக்கும் போல் இருக்கிறதே. தப்பா நினைச்சுக்காதீங்க சார், ஆறின சாப்பாடு குழந்தைக்கு சரியா பிடிக்கல, அதான் சுட சுட செஞ்சு கொண்டு வந்தேன். என்னோட குழந்தையினாலும் இப்படிதான் செஞ்சு கொடுப்பேன் சார். சரக்கென கண்களில் நீர் கோர்க்கிறது முரளிக்கு. சாப்பிட வைங்க என்று கூறிக்கொண்டே தான் வாங்கி வந்திருந்த சாக்லேட்டுகளை மீனுவின் கைகளில் தருகிறான். ஆண்டி, உங்களுக்கு இந்தாங்க என்று அதில் ஒன்றை தருகிறது குழந்தை. ஒரு நிமிடம் அரிய தரிசனத்தை பார்ப்பது போல இருக்கிறது முரளிக்கு. தரும் மனதுதான் கடவுளின் விஸ்வரூபமோ, அதுதான் அன்பு என்பதோ? இதையெல்லாம் தொலைத்துவிட்டு பெரியவர்களாவது எதற்காக? தன் வேலையை உணர்ந்து அதை கடனே என்று செய்யாமல் சிறு குழந்தைக்கு எது பிடிக்கும் என அறிந்து அதன் உடல் நலத்துக்கு உகந்தது எதுவென புரிந்து இதோ இந்த பெண் செய்த செயலுக்கும் பெயர் அன்பா? எங்கெங்கும் பிரவாகமாக பொழியும் கண்ணுக்கு தெரியாத கடவுளின் பேரன்பை இந்த வேலைக்கார பெண்ணிடம் கண்டு அதிகம் நெகிழ்ந்துதான் போனான் முரளி. பெண்ணின் மனம்.
படித்ததில் பிடித்த கதை முற்றும்.